திருநங்கைக்கு அறுவை சிகிச்சை செய்ய முயன்று ஒரு உயிருக்கே உலை வைத்த சக திருநங்கைகள் படக்கூடாத இடத்தில் பட்டு உயிர் பறி போனதால் அதிர்ச்சி. போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல். நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள பரும நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதாகும் மகாலட்சுமி என்ற திருநங்கை. இவருடன் சாத்தான்குளம் அருகே உள்ள அரசர் குலத்தைச் சேர்ந்த சிவாஜி கணேசன் என்ற ஷைலு என்பவர் கடந்த 2 வாரங்களாக தங்கியிருந்தார். இவர் ஆணாக இருந்து திருநங்கையாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஷைலு ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் இருந்ததாக கிடைத்த தகவலின்படி கடையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த கடையம் இன்ஸ்பெக்டர் மேரி ஜெமிதா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அப்போது ஷைலுவின் நிலையில் ரத்தம் வெளியேறிய நிலையில் கிடந்தார். இந்த நிலையில் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ஷைலு பெண்ணாக மாறுவதற்காக தனக்கு தானே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முயற்சி செய்த போது இறந்து விட்டதாக உடன் வந்த திருநங்கைகள் முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. மகாலட்சுமியும் மதுமிதா என்ற திருநங்கையும் இணைந்து இறந்து போன ஷைலு என்பவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய முற்பட்டுள்ளனர். அப்போது அதிக அளவில் ரத்தப்போக்கு ஏற்பட்டு ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மகாலட்சுமி மற்றும் மதுமிதாவின் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டது, குற்றத்தை மறைத்தது உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழ் கடையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைதான திருநங்கைகள் இருவரையும் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர்.